வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகில் நம்மிடம் பல எதிர்பார்ப்புகள் வைக்கப்படுகின்றன. அதே நேரம் நாங்களும் பல எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதனால் நாம் அடிக்கடி சோர்வாகவும் பதட்டமாகவும் பாரமாகவும் உணர்கின்றோம். வேலை, உறவுகள், எதிர்காலம் என எல்லாவற்றையும் எமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முயல்கின்றோம். ஆனால் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வாழ்க்கை நம்மை ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. எங்களுடைய திட்டங்கள் மாறுகின்றன, வாய்ப்புகள் நழுவுகின்றன, மனிதர்கள் ஏமாற்றம் அளிக்கின்றார்கள். இத்தகைய தருணங்களில் வாழ்க்கையை அணுக ஒரு புதிய வழி நமக்கு தேவைப்படுகின்றது. அது கட்டுப்படுத்துவது அல்ல, மாறாக நம்பிக்கையோடு சரணடைவது. நாட் கண்ட்ரோலிங் பட் சரண்டரிங். வாழ்க்கையின் ஓட்டத்தோடு இணைந்து செல்வது என்பது இங்கிருந்து தான் தொடங்குகின்றது. சரண்டரிங், சரணடைதல் என்றால் முயற்சியை கைவிடுவதோ அல்லது வளர்ச்சியை நிறுத்தி கொள்வதோ அல்ல. அது சோம்பேறித்தனமும் கிடையாது. உண்மையில் சரியாக சரணடையும் போதுதான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு நிறைந்த ஆற்றல் கிடைக்கின்றது, சக்தி கிடைக்கின்றது. எதை மாற்ற முடியாதோ அதை எதிர்த்து போராடுவதை நிறுத்திவிடும் போது நமது உடல் இலகுவாகின்றது, மனம் தெளிவாகின்றது, அதே நேரம் இதயமும் ரிலாக்ஸ் ஆகின்றது, இலகுவாகின்றது. உளவியல் ரீதியாக இதன் பலன்களை பார்த்தோம் என்று சொன்னால், நமது மூளை யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போது நமது மன அழுத்த நிலைக்கு நாங்கள் செல்கின்றோம், ஸ்ட்ரெஸ் நிலைக்கு. இவ்வாறு செல்லும்போது அல்லது கவலைப்படுவதிலும் அளவுக்கு அதிகமாக சிந்திப்பதிலும் மற்றவர்களை குறை சொல்வதிலும் நம் ஆற்றல் வீணாகின்றது. ஆனால் நடப்பதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது நமது மூளையின் சிந்திக்கும் திறன் மேம்படுகின்றது. நம்மால் புத்திசாலித்தனமாக திட்டமிட முடிகின்றது, சரியான முடிவுகளை எடுக்க முடிகின்றது. நாம் அதிக ஆக்கப்பூர்வமாகவும் அமைதியாகவும் மாறுகின்றோம். எனவே சரணடைதல் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான பலம். தேவையற்ற மனப்போராட்டங்களில் வீணாகும் சக்தியை சேமித்து அதை தீர்வு காண்பதற்கும் குணமடைவதற்கும் முன்னேறுவதற்கும் பயன்படுத்த இது உதவுகின்றது. ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால், நாம் தனி ஆள் இல்லை என்கின்ற நம்பிக்கையே சரணடைதல். we are not alone. வாழ்க்கை குழப்பமாக தோன்றும் போதும் கூட இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம், த யூனிவர்ஸ், நம்முடன் இருக்கின்றார் என்று நம்புவதாகும். நான் உம்மை நம்புகின்றேன் என்று நாம் சொல்லும்போது எல்லா சுமைகளையும் நம் தலையிலேயே சுமப்பதை நிறுத்தி விடுகின்றோம். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தாலும் எல்லாவற்றையும் நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற பாரத்தை இறக்கி வைக்கின்றோம். சரணடைதல் என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன? நான் என் சிறந்த முயற்சி, என்னால் முடிந்தவற்றை நான் தருகின்றேன், ஆனால் அதன் முடிவை இறைவனிடம் விட்டுவிடுகின்றேன். நான் அன்புடன் செயல்படுகின்றேன், ஆனால் என்னால் கட்டுப்படுத்த முடியாதவற்றை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துகின்றேன். இந்த நொடியை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இறைவன் என்னை வழிநடத்துகின்றார் என்று நம்புகின்றேன். வாழ்க்கை ஒரு நதியை போன்றது. அதை எதிர்த்து நீந்தும் போது நாம் சோர்வடைகின்றோம், பயப்படுகின்றோம். அதன் ஓட்டத்தோடு இணைந்து செல்லும் போது அது நம்மை முன்னேற்றி செல்கின்றது. அந்த நதி எங்கே வளைகிறது என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது நம்மை சேர வேண்டிய இடத்திற்கு சேர்க்கும் என்று நாம் முற்றுமாக நம்பலாம். நாம் சரணடையும் போது நாம் சக்தியை இழப்பதில்லை, மாறாக உண்மையான சக்தியை நாங்கள் கண்டடைகின்றோம். இப்போது என்னோடு சேர்ந்து கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளே வாங்குங்கள், மெதுவாக வெளியே விடுங்கள். உங்கள் மனதிற்குள் அமைதியாக சொல்லுங்கள், நான்
பாரங்களை இறக்கி வைக்கின்றேன். நான் நம்புகின்றேன். நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன். உங்கள் கவலைகள் மெல்ல மெல்ல கரைவதை உணருங்கள். ஒரு அமைதியான அன்பான ஓட்டத்தில் நீங்கள் மிதப்பது போல கற்பனை செய்யுங்கள். அப்படியே சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். இந்த அமைதி உங்கள் உடல் முழுவதும் நிறையட்டும்.